நான் எதிர்பார்க்கறது மார்க்கெட் வந்து என்னன்னா, இப்ப எனக்கு என்னமோ செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அன்டில் இந்த இது ப்ளூ கலர் லைனுக்கு மேல போற பட்சத்துல தான் வந்து பையிங் ப்ரெஷர் வரும்ட்டு நான் இன்னும் அது ஃபீல் பண்றேன். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் எனக்கு வந்து என்னமோ வந்து மார்க்கெட் வந்து இன்னும் செல்லிங் ப்ரெஷர்ல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரேஞ்ச் மோடு மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் ஏதாவது ஒரு ஃபேக்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபால் கொடுப்போம் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு வந்து தோணுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராபபிலிட்டி தான். இது நடக்குமான்றது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டு திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. அதாவது நடக்கிறத வச்சு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டு ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கலான்ட்டு வந்து என்னுடைய ஃபீல். ஸோ இது எந்த அளவுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து தெரியல. பட் இந்த மாதிரி பேட்டர்ல தான் வந்து மார்க்கெட் நாளைக்கு நடக்கும்ன்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஸோ மார்க்கெட் கன்சால்டேஷன் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே போற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி கீழே வரலாம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வருது. பட் இது வந்து நடக்குமா நடக்காதான்றது வந்து ஸோ நாளைக்கு லைவ்ல பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இதை நம்பி வந்து ட்ரேடெல்லாம் வந்து எதுவும் எடுத்துறாதீங்க. இது ஜஸ்ட் என்னோட ப்ராபபிலிட்டி. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாக்டா வந்து பாயிண்ட்ஸ்லாம் நான் எதுவும் வந்து போடல. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்பாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி பேட்டர்ல வந்து நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஒன்ஸ் வந்து மார்க்கெட் கான்ஃபிடென்ட்டா வந்து 25,436க்கு மேலே போற பட்சத்துல ஒரு அதான் சொல்றேன், நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் சொல்லிட்டு வரும். அந்த கேண்டில் வந்த பட்சத்துல தான் நான் வந்து அது பையிங்காவே கன்சிடர் பண்ணுவேன். அன்டில் மார்க்கெட் வந்து இந்த ப்ளூ கலர் லைனுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இறங்கினா இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் இறங்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்னு சொல்றேன். பட் பேட்டர்ன் வந்து எக்ஸாக்டா இந்த நான் ரேஞ்சு போட்டுக்கிறேன் அந்த ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி எப்படி இருக்க போகுதுன்ட்டு நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை வந்து லைவ்ல வந்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி தான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டா பண்ணுவான். ஸோ அந்த ரேஞ்ச் பவுண்ட்ல போயிட்டு மாட்டிக்காதீங்க. அதுல வந்து கண்டிப்பா வந்து ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு எரோட் தான் ஆகும். ஒன்ஸ் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவ்வளவு நாள் வந்து அனலைஸ் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூவ் ஃபேக் மூவா தான் இருக்கு. அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு ரியாலிட்டியான மூவை கொடுத்துருக்கான். ஸோ ஃபேக்கான மூவ்ல போயிட்டு நம்ம மாட்டிக்க தேவையில்ல. ஒன்ஸ் வெயிட் பண்ணி பொறுமையா நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வந்து என்ட்ரி எடுக்கலாம். கன்ஃபர்மேஷன் கிடைக்காம அவசர அவசரமா மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு போய் என்ட்ரி எடுத்து கேபிட்டல் லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கும் தெரியும். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கான கரெக்டான என்ட்ரி எடுத்து தேவையான அளவுக்கு ரிஸ்க் வச்சுட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. ஏன்னா வந்து நாளைக்கு வந்து வாலட்டிலிட்டியா இருந்ததுன்னா ஸோ எல்லாரோட எஸ்லையும் ஈஸியா ஹண்ட் ஆயிடும். ஸோ ரொம்ப நேரமா வந்து இந்த இடத்துல தான் இது பண்ணிருக்கிறான். அதனால வந்து இது ஒரு பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. ஜஸ்ட் மார்க்கெட்டை வெளியில இருந்தே வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இங்க ஒரு கேப் வர நம்மளுக்கு கொடுத்துருக்கான். இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக டச் ஆகுதான் பார்க்கலாம். ஜஸ்ட் இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ யாரும் வந்து போயிட்டு கண்ணை மூடிட்டுலாம் ட்ரேட்லாம் எடுக்காதீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்னைக்கான ட்ரேடு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் ஓவர். ஸோ அடுத்து மார்க்கெட்ல இருந்து வெளியில இருந்து தான் வாட்ச் பண்ண போறேன். ஸோ அடுத்து ஏதாவது பாசிபிலிட்டி எதனா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டி பொறுத்து. நேற்று வந்து நான் வந்து இந்த வரைஞ்ச பேட்டர்ன் இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இந்த இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க நல்லா வந்து கன்சல்டேஷன் பண்ணால் ஃபேக்காக ஒரு மேலே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்பி ரிவர்சல் பண்ணுவான்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ பார்த்துட்டீங்களா? ஸோ இதுதான் வந்து நான் லைவ்ல கொடுத்தது எஸ்டர்டே அனலிசிஸ். ஸோ மார்க்கெட் பாருங்க திரும்பி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் காலையில் வந்து கன்சல்டேஷன் பண்ணி ஃபேக்காக ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து மேலே வந்து பை போகிற மாதிரி போயிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அடித்து நல்லா இறக்கிருக்கான். நல்லா அடிச்சு இறக்கி கிட்டத்தட்ட 24,600 வரைக்கும் வந்துட்டான். வந்துட்டு இப்போ திரும்பி 25,000க்கு வந்துட்டான் மார்க்கெட்.